கழுதையில் போகிறேன் முன்னாள் ஒருத்தர் நகைச்சுவையா நல்ல கருத்துக்களை சொல்றது நம்ம தென்னாலிராம மாதிரி அப்படின்னு கழுதையில முள்ளா ஏறிக்கிட்டு போகிறார். எதுக்க தெரிஞ்சவங்க ஒருத்தன் வர்றான். முள்ளா எங்கே போறீங்க யாருன்னு கேட்பாங்கல்ல, முள்ளா எங்கே போறீங்க? அதுக்கு முள்ளா என்ன பண்ணாரு, என்ன கேட்டேன், நீங்க எங்கே போறீங்கன்னு கேட்டாங்க. அப்படின்னா சிரிச்சுட்டு போயிட்டார். சொல்ல மாட்டேங்க, இந்த இடத்துக்கு போறேன். இன்னொரு நாள் போறாரு. முள்ளான்னு எங்க போறீங்க? சரி பார்த்தான். முள்ளாவுக்கு குன்னது ஜாஸ்தியாக உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டு கூட இருக்கு. கேட்ட கேள்வி கூட இந்த ஆள் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லும். அப்புறம் ஒரு நாள் முள்ளா நடந்து வந்தார். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, முள்ளா ரொம்ப திமிரா பிச்சார கேட்டா பதில் கூட சொல்ல மாட்டேங்கிற, என்ன கேட்டீங்க? கழுதையில் அம்மா போனேன். நான் என்ன கேட்டேன்? ஒன்று என்ன கேட்டீங்க? எனக்கு ஞாபகம் இல்லை. எங்க போறேன்னு கேட்டேன்ல, கேட்டிருப்பீங்க. நீ ஏதாவது பதில் சொல்றதுமா இல்லையா? ஒன்றும் சொல்லாம போற. ஐயா, உங்களுக்கு என் கழுதையை பற்றி தெரியாது. அது நான் சொல்ற இடத்துக்கு போகாது. நான் கடத்தலுக்கு போகல, அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகாம பஸ் ஸ்டாண்ட். அதுக்காக நான் கவலைப்படவில்லை. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போச்சுன்னா ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள வேலைகளை பார்த்துக்குவேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் பஸ் ஸ்டாண்டில் உள்ள வேலை. கடத்தலுக்கு போச்சு, கடத்தல என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி நான் பொழுதை ஓட்டிட்டு இருக்கேன். நீ எங்கே போறேன்னு கேட்டால் நான் எதை நம்பிடா சொல்றது. அது எங்கே போகுது எனக்கு என்ன தெரியும். அதுக்கு அவன் கேட்டான், சொன்ன பேச்சு கேட்காத கழுதையே ஏன் வச்சிருக்கேன், வித்துட்டு வேற வாங்க வேண்டியதானே? இதெல்லாம் உன் பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்கலாம் இல்லை, அதுக்காக வச்சு விட்டிய வச்சு திரும்ப நடத்துவீங்க. இந்த கழுதையை விட்டுட்டு வேற கழுதை வாங்குறோம்னு வச்சுக்க, அது மட்டும் சொன்ன பேச்சு கேட்கணும்னு என்னத்தை கண்ட? இருக்கிறத வச்சுட்டு வாழ தெரிஞ்சவன் நல்லா வாழ்க்கை, இல்லாத ஏற்கிறது வாழ்க்கை. அவர் கழுதையை வச்சு ஒரு கதை, ஒரு கருத்து சொல்றாரு. எது கிடைச்சிருக்கோ அதை வச்சு நீ எப்படி வாழலாம் அப்படின்னு பார்க்கறது தான் வாழ்க்கை. இதுதான் விதி. என்ன சொன்னாங்க? இதுதான் விதி. இதை வச்சுட்டு எப்படி வாழறது? ஐயோ அது இல்லையே, இல்லாததை விடு, இருக்கிறது. அதான் சொன்னா, செருப்பு இல்லாதவன் கால் இல்லாதவனை பார்த்து ஆறுதல் அடையலாம்னு சொன்னான். எனக்கு செருப்பு தான் இல்லை, அவனுக்கு காலை இல்லையே. கால் இல்லாதவன் கண் இல்லாதவனை பார்த்து ஆறுதல் அடைஞ்சிக்கலாம். குமரகுருபரர் சொல்லுவார், தம்மின் வெளியாரை கண்டு தாமுடனே அம்மா பெரிதென்று அகம் மகிழ்ந்து. என்னை விட ஏழையை பார்த்துட்டு நான் நல்லா இருக்கேன் நினைச்சாதான் மனசு ஆறுதலா இருக்கும். தம்மின் வெளியாரை நோக்கி தமது உடைமை அம்மா பெரிது என்று அகம் மகிழ். தம்மின் கற்றாரை நோக்கி கருத்தறிய. ஆனா தன்னை விட படிச்சவங்களை பார்த்தா, ஐயோ நாம இவ்வளவு படிக்கலையே அப்படின்னு நினைச்சுக்கோம். தாம் கற்றதெல்லாம் என்னை இவருக்கு, இவருக்கு பற்றி நம்ம படிச்சதெல்லாம் என்னைய படிப்பு அப்படின்னு நினைச்சின்னா உனக்கு அடக்கம் வரும். திருவள்ளுவர் சொன்னார், அறிதோறும் அறியாமை கண்டதார். நீ உன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நேற்று இது தெரியாம இருந்ததே அப்படிங்கிற எண்ணம் வரும். சாக்ரட்டிஸ் சாக போறார், நாளைக்கு சாக. அவருக்கு விஷம் குடிச்சு சாகணும்னு தண்டனை கொடுத்தாரு. மறுநாள் இறக்க போறாரு. அவர் ராத்திரி ஜெயிலில் இருக்கிறார். அவன் நண்பன் மெலிட்டஸ் வந்து பேசிட்டு இருக்கிறான். அப்போ அடுத்த ரூம்ல ஒருத்தன் பாட்டு பாடிட்டு இருந்தான். ஒரு நாட்டுப்புற பாடல் பாடிட்டு இருக்கான். இதை அவர் கேட்கிறார், ஏன் சார் நாளைக்கு எனக்கு துருக்கு தண்டனைன்னு கொடுத்தாச்சுன்னா எனக்கு நீங்க தூக்கம் வருமா? நான் எதை பற்றியாவது கவலைப்படுவேன்னா? சாக்ரட்டிஸ் என்ன பண்றாரு, பாடுறான். நல்லா இருக்கு. இது வரைக்கும் நாம் இந்த பாட்டை கேட்டது இல்லையே.
அந்த சிறை காவலனை கூப்பிட்டு அவரை கொஞ்சம் அழைச்சிட்டு வர முடியுமா, இந்த பாட்டை தெரிஞ்சுக்கணும். வர்றான், பாட்டை கேட்டு இது யார் எழுதுனது என்ன அப்படின்னு கேட்டு அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க நண்பன் கேட்குறான், ஏண்டா நாளைக்கு உன் வாழ்க்கை முடிய போகுது, இப்போ போய் இதை கேட்டு ரொம்ப முறையா தெரிஞ்சுக்கிறே என்னன்னா, ஒன்றை தெரிந்து கொள்ளாமல் சாவதை விட தெரிந்து கொண்டு சாவது. அறிதோறும் அறியாமை கண்டதான். சாக்ரட்டிஸ் பெரிய அறிவாளி நாம் நினைச்சுக்கிறோம். அந்த தெய்வமே சொல்லுது உலகத்தில் அறிவாளி யாருன்னா சாக்ரட்டிஸ் சொல்லுது. சரி, அவன் சொல்றான் எனக்கு இது தெரியாம இன்னைக்கு அதான் சொன்னாங்க அப்படின்னு. ஆகையினால விதி என்பது எது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு எது வாய்த்திருக்கிறதோ அது விதி, விதிக்கப்பட்டது விதி. நாம அந்த விதியை வைத்துக் கொண்டு வாழுகிறோமே. நாம வாழுகிற பொழுது சில வாழ்க்கையில சில கஷ்டங்கள்லாம் வருது. அப்ப என்ன சொல்றோம் நாம, இதான் பாரு நான் சொன்னேன்ல, ஏன் 109 செஞ்சுச்சுன்னா விதி. அப்ப அந்த விதி என்பது சொல்றமே இது சரியா, எல்லாம் விதியின் செயல் என்பது சரியா தவறு. இவர் இருக்கிறார்களே, இவர் சிவ சதீஷ்குமார். இவர் ஆளுதான் சொல்லல, விவகாரத்துல ரொம்ப பெரியவர். சுகி சிவன் இவரை பற்றி ரொம்ப பாராட்டி சொல்றார். நிறைய பாடல்கள் மனப்பாடம். இந்த அம்மா யாரை கண்டு பயப்பட மாட்டாங்க. சொன்னீங்க சார், நம்ம சாயங்காலம் நீங்க சொன்னது கொஞ்சம் தான், ரொம்ப இருக்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய. அந்த அம்மா அன்னைக்கு போன்ல சொல்லும்போது சொல்றாங்க, சதீஷ்குமார் பேசுறாருன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. அவர் அவ்வளவு படிச்சவர் சொன்னீங்களா இல்லையம்மா, ரொம்ப படிச்சவர், பாட்டா கொட்டும், குழந்தைட்டா பாட்டா கொட்டும். அவ்வளவு இந்த இளம் வயதிலேயே நிறைய தெரிஞ்சுக்கிறார். நான் இந்த பழனியில் நடந்த ஒரு மாநாட்டுக்கு என்னால் போக முடியல. அந்த இடத்த நான் தான் நிறைவு பண்ணேன்னு சொன்னாங்க சதீஷ்குமார். அவர் என்ன பண்றாருன்னா, சரிங்க எல்லாம் விதியும் செயல்ங்கிறதுதான் சரி அப்படின்னு சொல்றாரு. இவர் சொன்னா சரியாச்சா? இவர் சொன்னா சரியாப்படுமா? இந்த அம்மாவை கேட்கணும்ல, ஏன்னா நாலு தெரிஞ்சவங்க இந்த அம்மா. நான் சார் சொன்னது மாதிரி முதுகு சொரியறதுக்கே இப்படி சொல்றாங்கன்னா, ஏன்னா நான் நல்லா சொரியலையே, ஏன்னா நான் முந்தியெல்லாம் எருவ மாட்டுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்காரர்கிட்டே சொல்றாங்கன்னா, நம்மளெல்லாம் என்ன சொல்றோம்? வாரியார் சாமி பேசிட்டு இருக்காரு சொல்றாருங்க, ஒரு அம்மா என்ன பண்ணி, நல்ல பெரிய கூட்டம் 1000 பேர் உட்காந்துருக்காங்க, அவர் கலகலன்னு பேசிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட பெண்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு அம்மா எழுந்துச்சு இருக்கேன் கூட்டத்தில் நடக்கிறேன், ஏன் சாமி ஏன் எப்போ பார்த்தாலும் பொங்கலுக்கு இந்த மாதிரி கேள்வி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. இப்போ அவர் என்ன பண்ணுவார், எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கிறேன், இந்த அம்மா டவாரில் எழுந்துச்சு இப்படி கேட்டுச்சு. அவர் என்ன பண்ணாரு, உட்கார் சவுண்டு கொண்டாடுறாங்க. அந்த அம்மா பயந்து போய் உட்காந்துருச்சு. அப்புறம் அவர் சொன்னாரு, என்னையே நீ இந்த பாடுபடுத்துறியே, உன் வீட்டுக்காரன என்ன பாடுபடுத்துறேன். அந்த அம்மாவும் சேர்ந்து செஞ்சுட்டே இல்லை. வீட்டுக்காரரே எருவமான தெரிஞ்சா என்ன ஆகும்? அவங்க அப்படி எதை சொன்னாலும் அது ஒரு நகைச்சுவை, எதை சொன்னாங்கன்னாலும் அது ஒரு நகைச்சுவை இருக்கும், அழகா செய்வாங்க. சுகி சிவம் எல்லா அவருடைய பட்டிமன்றங்கள் எல்லாத்துலேயுமே அந்த முக்கியமான இடத்தை வச்சு ஆரம்பிப்பாங்க. அப்படி ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறவர்கள் சும்மா விளையாட்டுக்காக இதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர, அவர்கள் ஒரு ஆழ்ந்த கடவுள் பற்றி உள்ளவர்கள். அது மட்டும் இல்லை, எல்லாரையும் மதிக்கிற பண்பு உடையவர்கள். திருவனந்தபுரத்தில் ஒரு கூட்டம், அந்த அம்மா நான் எல்லாம் போயிருந்தோம். அந்த
அவங்கள கூப்பிட்டுருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அன்புடையவர்கள். எவ்வளவு அன்புன்னா அவங்களோட ரொம்ப அன்பு. எங்களை வழி எடுக்க கூட அவங்க வரல பார்த்துங்க. அப்படி ஒரு பிரியமானவங்க. அது சரி போயிட்டு நம்ம ட்ரெயினுக்கு என்ன ஏற்றி ஒன்று அவங்க வரல. நான் வயசானவன், நான் என்ன பண்ணுறது பார்த்தாங்க. நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் ஏன் போட போறீங்க, நான் உங்களை அனுப்பியிருக்கிறேன், உங்களை அனுப்பி வைக்கிறதுக்காகவே நான் இருக்கேன். சரிம்மா. அப்போ கொண்டு வந்து இந்த ட்ரெயினில் அந்த கோச்செல்லாம் பார்த்து எனக்கு விட்டுருக்கோம். அவங்களுக்கு இன்னும் 2 மணி நேரத்துக்கு ட்ரெயின் இருக்கு, அது வரைக்கும் நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் போங்க. அதுக்கு ஒரு தந்தை மேலே மகள் வச்சிருக்கிற ஒரு பாசம் மாதிரி தான் கிடையாது. அது பொதுவாக பெண்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு அது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கணும். மிக சிறந்த பெண்மணி அவர்கள். மனசால யாருக்கும் தீங்கு செய்யாத உயர்ந்த குணம் படைத்தவர்கள். அவர்கள் என்ன செய்யறாங்க, எல்லாம் விதியும் செய்யணும்னு சொல்றது தப்புங்க. சாந்தாமணி அம்மையார் அவர்கள் அது செய்கிறாங்க. இப்போ நம்ம வழக்காடு மன்றத்தை தொடங்கி முன்னுரையில் அதிகம் பேசுறது. இன்றைய வாழ்த்துவை வழங்கக்கூடிய செல்வ கணேஷ் உரிமையாளர் பாலமுருகன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் எஸ் சுந்தரராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போட்ட அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். நாட்களுக்கும் ஒளி அமைப்பு செய்த குமரன் சர்வீஸ் உரிமையாளர் ரமேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்போடு அழைக்கின்றோம். செய்து கொடுத்த குமரன் சர்வீஸ் உரிமையாளர் ரமேஷ் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசையும் டாக்டர் எஸ் சுந்தரராஜன் அவர்கள் வழங்குகிறார்கள். இன்றைய இந்த சிறப்பான வழக்காடு மன்றத்திற்கு நடுவராக இருந்து நல்ல ஒரு தீர்ப்பினை வழங்கக்கூடிய மதிப்பிற்குரிய திருவாரூர் சண்முகவேல் ஐயா அவர்களுக்கு விடுமுறை மக்கள் பேரவையின் தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பு சேர்க்க அங்கு பாராட்டி அழைக்கின்றோம். அதனை தொடர்ந்து சிவ சதீஷ்குமார் அவர்களுக்கு எஸ்எம் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் நாகராஜ் ஐயா அவர்கள் தன் திருக்கரங்களால் பொன்னாடை போட்டு சிறப்பு சேர்த்துள்ளார்கள். நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் கிடைத்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். அதனை தொடர்ந்து பொங்கு செல்வி புலவர் திருமதி சாந்தாமணி அவர்களை சிறப்பு செய்ய அவருடைய உயிர் தோழியாக கோயம்புத்தூர் இந்த நிகழ்ச்சி கேட்பதற்காக வந்துள்ளார்கள். பல ஆண்டுகளாக உயிர் தோழி கே.ஏ. செங்குட்டுவன் டாக்டருடைய சகோதரி என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இசை குடும்பம் பி. கந்தசாமி நகராட்சி ஓய்வு அவர்களுடைய சம்பந்தியார் சாந்தி அவர்கள்
ஊராட்சி மன்ற பெருந்தலைவர் அவர்கள் செயலாளருக்கும் துணை செயலாளருக்கும் அடிகளுக்கும் புதிய ஆணைகள் வழங்கி சிறப்பு சேர்த்துள்ளார்கள். மனமார்ந்த நன்றிகள். மக்கள் பேரவை தலைவர் ஐயா அவர்கள் எனக்கு துண்டு அணிவித்தாங்க. யார் அணிவித்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கும். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்ன காரணம்னா அவங்களோட ஒரு 10 நாள் கர்நாடகெலாம் போவாங்க. கர்நாடகெலாம் சுற்றுப்பயணம் பண்ணோம். எங்களுக்கு முக்கிய துணையாக உதவியாக இருந்தவர்கள் அவர்களும் ஐயா வழக்கறிஞர்களும் 2 பேரும் இதை செய்தார். இப்போ அவர்களை பார்த்த உடனே எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. அப்புறம் அவங்க தாஜ்மஹால் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எனக்கு போக்குவரத்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது சுபர் சதீஷ்குமார் அவர்கள் எல்லாம் விதியின் செயல்